எல்லாருக்கும் இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் அது மாதிரிலாம் அது ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமரா பர்பஸாக கூட உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும், இல்லைனா வந்து ஒரு ஸ்பை கேமரா கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும், இல்லை வீட்டில் வந்து ஒரு சர்வேலன்ஸாக கூட யூஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு காருக்கு டே டு டே லைஃப்பில் கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். மல்டிபிளான பர்பஸில் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விலை கம்மியான வேலையில் தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வாங்க செட் அன்பாக்சிங் பண்ணால் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வந்து மினி டிவி கேமரா இருக்குது. உலகத்திலே ஒன் ஆஃப் த மினி கேமரான்னு சொல்லலாம், சின்ன கேமரான்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து 1920 வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணும். கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கியர் பஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிவ்யூ பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது நம்ம செட் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் வந்துருக்கு. இங்கே பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது இதில், வீடியோ, பிசி கேமரா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிக்சர் எடுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், மோஷன் டிடெக்டிவ் இருக்குது. இதில் ஒன்றுலேயே வந்து நீங்கள் பல தரப்பான உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, கேமரா இருக்குது, கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ அவுட்புட் இருக்குது, கூட சார்ஜரோட. அது மட்டும் இல்லாமல் இது 2 அடாப்டர் இருக்குது. இது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம லேட்டரில் பேசலாம். கேமரா பார்த்தீங்கன்னா இதுதான் கேமராவோட சைஸு. நல்லா பார்த்துங்க, டோட்டலாகவே கேமராவோட சைஸு இதுதான். கேமராவோட டோட்டல் சைஸு ரொம்ப ஒரு சின்னனாத கேமரான்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப நம்ம கையை மூடினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கேமராவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் கையில் வந்து இந்த சைடு கேமரா வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே வந்து மினி குலாப் ஜாமுன் சொல்லலாம், ஐயங்கார் குலாப் ஜாமுன். இந்த சைஸுக்கு தான் இந்த கேமரா இருக்குது. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு இந்த கேமராவோட சைஸ் டோட்டலாக வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ₹1 நம்ம இந்தியா காயினோட சைஸ் தான் இது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் இந்த கேமரா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1.2 மெகா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்ன ஒரு இது தெரியும், நைட் மோடுக்காக சின்ன லைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட என்னென்ன பொருள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரி. இந்த ஹோல்டர் வந்து நீங்கள் எங்கே வேணால் மாட்டிக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று, ஒரு கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளிப்பை வச்சு தான் இதில் நீங்கள் உங்களால் மாட்டிக்க முடியும். காரில் போகும்போது நீங்கள் வந்து ஒரு இடத்துல மாட்டி வைக்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி மாட்டணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லேயர் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 4 இடத்துல 4 மாதிரி தெரியும். அந்த கிளிப்பில் வந்து கரெக்டாக மாட்டுற மாதிரி நீங்கள் வந்து இது டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிப் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது கேமரா வந்து ஒரு இடத்துல பொசிஷனில் வைக்கும்போது எந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணணுமோ அந்த ஆங்கிளில் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியான விதத்தில் வந்து ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா மாதிரி இது வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும். இதுதான் இதோட யூசேஜ். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பவர் ஆன் பட்டன் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோட் பட்டன் ஒன்று இருக்குது. இந்த பவர் ஆன் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு தரம் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோட் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 720p, ரெண்டாவது வாட்டி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 1080, மூணாவது வாட்டி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கும், நாலாவது வாட்டி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நைட் மோடு. இது நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கே வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு ஐடியா கிடைச்சிடும். கூட பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் SD கார்டு போடுற உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. 32GB வரைக்கும் உங்களுக்கு SD கார்டு வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ இதில் ஃபைனலாக இதில் உள்ள ஃபுட்டேஜ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 720pல வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கையில் வச்சிருக்கிறதால எந்த பொசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1080ல வந்து 30 ஃப்ரேம்ஸில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த விதத்தில் ரெக்கார்டிங் வருதுன்னு தெரியல, ஆனால் ஆடியோ குவாலிட்டி உங்களால் கெஸ் பண்ண முடியும். இதில் எப்படி வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி இந்த சின்ன கேமராவில் வருதுன்னு சொல்லிட்டு ஹோப் நீங்கள் இதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மினி கேமராவோட அன்பாக்சிங் ஃபைனலாக வந்து இதோட வீடியோ குவாலிட்டி பார்த்துட்டீங்க, ஆடியோ குவாலிட்டி பார்த்துட்டீங்க. இந்த கேமராவில் இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. இந்த கேமரா வச்சு உங்களால் வந்து சிசிடிவி கேமரா மாதிரி மானிட்டர் பண்ண முடியும். வெளியில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளிப்பு எல்லாத்தையும் வந்து மாட்டி வெளியில் ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த கேமரா உங்களுக்கு டிவியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யார் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் வந்து அட்டன் மூமெண்ட் வந்து மானிட்டர் பண்ண முடியும். இல்லை வீட்டுக்கு வெளியில் கூட வச்சுட்டிங்கன்னா வீட்டு வெளியில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் டிவிலே வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதால
உங்களால் வந்து கீச்சனில் மாட்டி எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இது உருவாக்குன பர்பஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். எது பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரோட்டில் போகும்போது வந்து நம்ம காரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம்னா இது ஈஸியான விதத்தில் வந்து எதையோ நம்ம வந்து ட்ராக் பண்ணணும், எது வந்து அவர் எவிடன்ஸ்க்கு வேணும்னு நினச்சாலும் இது யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ட்ரெக்கிங் பர்பஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேரத்தில் வந்து நம்ம கேமராலாம் சார்ஜ் போச்சுன்னா இந்த கேமரா வச்சு நம்மளால ஷூட் பண்ண முடியும். இந்த கேமராவோட ஃபைனலாக இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். இந்த கேமராவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இதோட விலையை சொல்கிறேன். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 611 ரூபா தான் இந்த கேமரா. 611 ரூபாய்க்கு வந்து இது சான்ஸே இல்லை. இது நல்ல ஒரு சரியான வேலை இந்த கேமரா. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 1080 வரைக்கும் உங்களால் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ரெக்கார்டிங் வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ண முடியாது. 1 hour வரைக்கும் உங்களால் வந்து இது ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதனால 32 GB வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். 720p எடுக்க முடியும், 1080p எடுக்க முடியும். அது மாதிரி கூட பார்த்தீங்கன்னா பிக்சர் எடுக்க முடியும். உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே அனலைஸ் பண்ண முடியும். இதே ப்ராடக்ட் வந்து நீங்கள் இந்தியாவில் வாங்க நினைச்சீங்கன்னா 2000 ரூபாய் நீங்களே போய் அமேசானில் செக் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து கியர் பஸ்ல வந்து 611 ரூபா வரும். கூட வந்து டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு 28 ரூபாவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 639 ரூபா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரை ப்ரோஸ்ல வந்து இது முடிஞ்சிருச்சு. கான்ஸ்ல வந்து இதுல என்னென்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதுல அதிகமாக நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து அதிகமாக DSLRல எடுக்கிற அளவுக்கு ஃபோக்கஸ் இல்லைனா வந்து ESI OSI இந்த இமேஜ் ஸ்டெபிலேஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த விதத்தில் இந்த டிராபேக் தான். ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் சொல்லுவாங்க தவிர வேறு எதுவுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா 2 hours சார்ஜ் ஏற்றணும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் தான் ஏற்றணும். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இல்லைனா பவர் பேங்கில் வச்சு 2 hours சார்ஜ் ஏற்றிங்க. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் ஏற்றின அப்புறமா வந்து உங்களால் வந்து 1 hour வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுதான் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஒவ்வொரு வீடியோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தானாக வந்து இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மெமரி கார்டு போட்டுருந்தீங்க, CCTV கேமரா மாதிரி ஒருவேளை மெமரி கார்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா பழைய வீடியோ கொஞ்சமாக டிலீட் பண்ணிட்டு புது வீடியோவை அப்கிரேட் பண்ணிக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு வந்து எனக்கு பொறுத்த அளவுக்கு வந்து இது வேல்யூ ஆஃப் த மணி சொல்லுவோம். ஒரு யூனிக்கான கேஜெட்ஸ் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல கேஜெட் சொல்லலாம். நல்ல விதத்தில் உபயோகப்படுத்தினா நல்ல கேஜெட்ஸ் நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் கியர் பஸ்ட்லேருந்து. கூட பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான விஷயம், நீங்கள் கியர் பஸ்ட்ல வாங்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ப்ராடக்ட் வாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா அதிலே டெலிவரி டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15 days கூட ஆகலாம் இந்தியாவுக்கு. ஏன்னா வந்து இது அன்ரிஜிஸ்டர்ட் கொரியரில் தான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வரதால தாமதமாக தான் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பற்றி வேறு உங்களுக்கு கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் வேறு எது இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், ஒரு லைக் பண்ண மறந்துடாங்க. இது போல கேஜெட்ஸ் நம்ம சேனலில் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் பண்ண மறந்துடாங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர் ஒருவருக்கு வந்து மனசார ஷேர் பண்ண மறந்துடாங்க. மைக்கு வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, போஸ்ட் ஃபாலோ பண்ண அப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சரியா Bye.